அண்ணா 2 டைரி மில்க் சாக்லேட் கொடுங்கண்ணா. என்னடா ஷாஜானு 2 நாளா ஆளையே காணோம். மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டப்பட்டியா? அவ என் கனவுல வந்தாலே வந்து நீ ஆத்தோரம் நில்லு, நான் ஒன்று பார்க்குறேன்னு சொன்னான். நான் 2 நாளா அங்கேயே என்ன தெரியுமா, ஆனால் வரவே இல்லை. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வருவா. ஏன்னா நாளைக்கு கார் எடுத்துனா அவளுக்கு தேன் மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. தேன் மிட்டாய் கூட காசு வச்சிருக்கியா? காசு இல்லையே. காசு இல்லாமலாம் தர முடியாது, போ. அண்ணா அவருக்கு சேர்த்து நானே தரேன், கொடுங்க. மகராசா, நீ என் காதலுக்கு உதவி செய்யல, உன் காதலு கண்டிப்பா ஜெயிக்கும். நீ தேன் மிட்டாய் கூட லவ் மேட்டர் எப்படி அவருக்கு தெரியும்? தெரியலடா, ஆனா ஜெயிக்குமாமா. ஐ என் மும்தாஜுக்கு தேன் மிட்டாய் வாங்கிட்டதே. டேய் ஷாஜகானே, படிக்க போயிட்டு காதல்கள் பேசிட்டு இருக்க, பேசாம இருக்க மாட்டா? குந்தாஜாது குந்தாஜாது மாப்பிள்ள டெய்லி இந்த கோயிலுக்கு வந்து இங்க பேக் வச்சுட்டு உள்ள போவான். அந்த டைமை பயன்படுத்தி இந்த லெட்டரையும் சாக்லேட்டையும் அவன் பேக்ல வச்ச வேண்டியதா. இந்த வேலண்டைன்ஸ் டே உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். தமிழ் புக்ல வீடா, அப்ப தமிழ் போல செழிப்பா வாழ்வீங்க. இவதுக்கு பேக் நோண்டிட்டு இருக்கா? பின்னுசி கிணுசி தேடிட்டு இருப்பாடா. நித்யா, நீ தமிழ் புக்கை ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. உன் புக் கொடுக்குறியா? 8 மணிக்கு படிச்சுட்டு வந்து தரேன். இதில் என்னடி இருக்கு, இரு தரேன். போலாமா? மாப்பிள்ள இதெல்லாவா ட்விஸ்ட்? டேய் இப்போ என்னடா பண்றது? பேசாம அவளோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிடுறேன். அவன் கொண்டு வர சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கும்மா, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? ஒருத்தன் அவன் உயிர் நண்பனை கொண்டுட்டானாமா, கேள்விப்பட்டிருக்கியா? யார் மச்சான் அந்த இருக்கேன்? ஏய் கண்மணி, சொல்லி. நேத்து எனக்கு வருண் ப்ரொபோஸ் பண்ணிட்டான்டி. என்னடி சொல்ற? நிஜமாலுமா? ஆமாண்டி, எல்லா விஷயத்தையும் உனக்கு நேர்ல சொல்றேன். சரி சரி. ஏன் கண்மணி, உனக்கும் யாராவது இப்படி நேர்ல வந்து ப்ரொபோஸ் பண்ணா வேலண்டைன்ஸ் டேக்கு நீ என்ன பண்ணுவ? லூஸ் ஆடி நீ. எனக்கு தான் நிச்சயமாயிருச்சே. இதுக்கப்புறம் யார் வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ண போறா? அதுவும் சரிதான். சரி சரி, வருண் கூப்பிடுறான், நான் அப்புறமா கால் பண்றேன். வேலை ப்ரொபோஸ் பண்ணா சொல்கிறேன், நேரில் போய் என் லவ் சொல்கிறேன். இது அந்த பிள்ளை ஊருக்கு போய் அதுவும் அவள் வீட்டுக்குள்ளே போய் சொல்ல போகிறேன். வேலண்டைன்ஸ் டே வருதுடா, அவகிட்ட நேரில் போய் லவ் சொன்னாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு நிச்சயம் ஆயிடுச்சுடா, இப்போ போய் சொன்னால் எப்படி? என்ன ஆனாலும் பரவாயில்லடா, என் லவ் சொல்லியே தருவேன். பார்த்துக்கோ மாப்பிள்ள, அப்புறம் பிரச்சனை கிச்சனை ஆயிட போகுது. பிரச்சனையெல்லாம் நான் அர்ச்சனை மாதிரி காட்டிட்டு வந்துடுவேன். அப்போ நீ தனியாக போய் காமிச்சிட்டு வா, நான் வரல. என்னடி பாத்திரங்களை விட்டுருக்க? உன்னை யார் இப்ப பாத்திரங்களை சொன்னா? நிறைய பாத்திரம் இருந்துச்சு, அதான் கழுவுறேன். போய் டீயை போடு. கடையில வேற ஆள் இல்ல, கிளம்பணும். 2 பாத்திரம் தான் இருக்கு, கழுவிடுறேனே. உன்னை டீயை போடுன்னு சொன்னேன். அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் என்கிட்ட நீ சொல்லாத. போய் டீயை போடு. ஆமாப்பா, நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கரெக்டாக பஸ் ஏறிடுவோம். சரி, ஏறிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரி. யாரு உன்ற மவனா? ஆமாம். ஊருக்கு போகிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஒரு பை நிறைய எடுத்து வச்சிருக்கேங்க. அங்கேயே போய் நிரந்தரமாக தங்க போகிறோம், ஒரு பை போதுமா? மீதியெல்லாம் என் பையன் அங்கே வாங்கி தருவான். அங்கே ஓ, செல்போனை பார்க்க சொல்லி கொடுத்தா பைத்தியக்காரி மாதிரி எப்போ பார்த்தாலும் போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எப்படி போட்டா போட்டிருக்கான் பாருங்க. ஓ, உன்ற மகனுக்கு காதல் தினம்லாம் கொண்டாட தெரியுமா? ஏன், அவனுக்கு அவன் பொண்டாட்டி மேலே காதல் இருக்கு, அவன் கொண்டாடுறான். எல்லாரும் உங்களை மாதிரியா? ஐ இன்னைக்கு மும்தாஜ் கோயிலுக்கு வருவாளே,
இன்னைக்கு அவளுக்கு பூ வாங்கி வச்சுடனே. ஆனா பூ இல்லையே, என்ன பண்றது? என்ன ஷாஜகானு ரொம்ப சந்தோஷமா இருக்க? உன்ற முனிமா வராளா என்ன? போடா. சரி 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 மும்தாஜ். ஆமா, வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, வெயில் குறைஞ்சோடனே அவ வருவாளே. வெயில சுத்தி சுத்தி நீ கருப்பாயிட்டீங்கன்னா அப்புறம் உன்னை எப்படி அடையாளம் தெரியும்? அதுக்குதான் ஒரு சிவப்பு கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், அதை தடைக்கே. எங்க குடு பாப்பா. தரமாஞ்ச பாடா. இதுல எல்லாம் இருக்காங்க. இவதுக்கடா வரா? ஹாய் பாவி. பவி. பிஏவிஐ பாவி. டேய் சும்மா இருடா. ஏமா உனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கலையா? டேய் சுத்த சிவன்டா இரண்டா. ஏன் ஏன் பவி மாப்ள என்ன இது? சிவன் மாப்பிள்ள. டேய் சீ சும்மாடா. பவி கேளு பவி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே லவ் லெட்டர் வச்சிருப்ப, அது புக்ல. அவன் உனக்கு வைக்கல, அவன் ஃப்ரெண்ட் நித்யாக்கு தான் வச்சான். ஏய் நீ மூடுறா. மூடுறாவா? இங்க பாரு கதிரே, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இந்தா உன் சாக்லேட்டும் உன் லவ் லெட்டரும் நீயே வச்சுக்கோ. ஏய் பவி 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 நில்லு. என்னடா அவ புக்ல வச்ச மாதிரி இவ்வளவு சீன் போடுறா? என்ன பார்த்து மூடுறாங்கறா? நம்ம தமிழ் சார் அன்னைக்கு நோட்டை மூடான்னு சொல்லி எவ்வளவு கோவப்பட்டேன். டேய் அவன் வேற ஏதோ சொல்லல, அது வரை கம்முன்று. ஏய் இப்போ என்ன? இங்க பாரு கதிரே, எனக்கு உன்னதான் பிடிக்காது, ஆனா இவனை பிடிக்கும். கத்தாதீங்க, பதறாதீங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். எங்க வீட்ல யாராச்சும் பார்த்தா பிரச்சனை ஆயிருங்க. நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் இதை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லாம போயிட்டேன்னா நான் வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவேங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னங்க விளையாடுறீங்களா? நிச்சயமான பொண்ணு இந்த நிலைமையில பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? என்னங்க சொல்லு. நம்ம ஊர் சாந்தி தியேட்டர்ல காதலுக்கு மரியாதை படம் போட்டிருக்காங்க. பழைய படத்தை இப்போ எதுக்கு போட்டிருக்கான்? இன்னைக்கு காதலர் தினம்ல, அதனால மறுபடியும் போட்டிருக்காங்க. அதுக்கு இல்ல, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்குமா. சரி, உன்னை யார் இப்போ துணி துவைக்க சொன்னா? நீ உள்ள போய் அந்த வடகத்தை பொறிச்சு வை, சாப்பிட வேணும்னு சொன்னேன்ல. இந்த 2 துணி தாங்க, காய போட்டு போயிடுறேன். நான் சொன்னதை செய். துணி எங்க வை. நானே கடையில உப்பு மட்டையை கொண்டு வந்து வெளியே வச்சிருக்கான், தூக்கி உள்ள வைக்கணும்னு இருக்கேன். நீ என்னடானா? போ போய் வடகத்தை வரு. இல்லைங்க, துவைக்கும் போது உங்க சட்டையில இது இருந்துச்சு. மேட்னி ஷோக்கு 2 டிக்கெட்டு. போலாமாங்க? கமலா, உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்னங்க? நம்ம பையன் ஊருக்கு போக வேண்டாம், நம்ம பேசாமல் இங்கேயே இருந்துருவோம். நாளைக்கு டிக்கெட் போட்டு எல்லா ஏற்பாடு பண்ணிச்சு, இப்போ வந்து இப்படி சொல்றீங்க? என்ன விளையாடுறீங்களா? போக வேண்டாம்னா போக வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எதுக்குடா படிக்கிற புக்கில் போய் சாக்லேட் லவ் லெட்டர்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? பவி எல்லாம் சொன்னான். இல்லை நித்யா, உன் ஃப்ரெண்ட் என்ன பவி பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? அவனை பார்த்து மிரட்டி விட்டுட்டு தான் வந்தேன். மார்ச் மாசம் பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு எதுக்குடா இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? நித்யா சாரி நித்யா. உனக்கு உண்மையாவே சொல்லணும்னு தோணுச்சுன்னா நேரில் வந்து தைரியமா சொல்லு. இப்படி புக்ல எல்லாம் வச்சுட்டு இருக்காத. அந்த தைரியத்தோட எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வா, அப்ப என்னோட பதில சொல்றேன். அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொன்னா உன்னோட பதில் என்னவா இருக்கும்? முடிச்சிட்டு வா சொல்றேன். ஓ அப்படி. டேய் என்ன பண்ற? மாப்ள எப்ப வந்தீங்க? இப்பதானுங்க மாமா. என்ன விஷயம் மாப்ள? சும்மாதாங்க மாமா. ஆட சொல்லுங்க மாப்ள. உங்க பொண்ணை பார்த்துட்டு போலான்னு. பாத்தியாமா மாப்பிள்ளைக்கு குசும்ப? நான்லாம் தாலி கட்டும் போது தான் உங்க அம்மாவே பார்த்தேன். சரி சரி பேசிட்டு இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வரேன் மாப்ள. வரட்டா? ஆமா, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லல. சொல்லுங்க. இல்லைங்க, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒய்ஃப் ஆயிருவீங்க, அதான் இப்போவே சொல்லிடலான்னு. ஓ அப்படியா?
சரி சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. படம் நல்லா இருந்துச்சுல்ல? என்ன புதுசா பார்த்த மாதிரி சொல்றீங்க? புதுசா பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பாத்திரம் கழுவ வேணான்னு சொல்றதும், என்ன துணி துவைக்க வேணான்னு சொல்றதும், என்னதெல்லாம்? நான் பண்றேன்னு சொன்னா நீ விட மாட்டேல்ல? சொல்லாமலே இவ்வளோ காதல் பண்றீங்க. இந்த காதலெல்லாம் காதலர் தினத்தன்னைக்கு தான் பொங்கி வருதோ? அப்படி இல்லை, எல்லா நாளும் தான் வாழ்கிறோம். ஆனால் இந்த பிறந்த நாள் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காதல் தினத்தில் கொஞ்சம் அதிகமாக. ஓஹோ, எனக்கு உப்பு மூட்டை தூக்கணும் போல இருக்கு. கடைக்கு போறீங்களா? சீச்சி, ஒன்றும் உப்பு மூட்டை தூக்கணும்னு சொன்னேன். கமலா, நம்மளுக்கு பிள்ளைய பிறந்த வெட்டி உன்னை காதலிக்க நேரம்லாம் போச்சுமா. பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் காட்சி முடிச்சு திரும்பி பார்க்கணும் எத்தனை வருஷம் ஓடிடுச்சு. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் தனியாக தான் இருக்கோம். இப்போ உன்னை காதலிக்கலாம் தோணுதுமா. அது இந்த காதல் தினத்திலேருந்தே என்னை காதலிக்க போகிறோம்மா. லூஸ் மாதிரி பேசாதீங்க. பேரம்பேத்தி எடுக்கிற வயசில் காதலிக்க போகிறாராம்மா. ஏன் பேரம்பத்தி எடுத்து காதலிக்க கூடாதா என்ன? என்னையா இப்படி உளறீங்க? போம்மா, நான் உளருதானா? சரி சரி, நான் வரல. நீ மாத்திரம் உன் பையன் வீட்டுக்கு போயிட்டு வா. யோ மீச, மூஞ்ச அப்படி வச்சுக்காதீங்க. இப்போ என்ன, உங்களுக்கு காதலிக்கணும். நம்ம பையன் எப்படி நம்ம மருமகிட்ட முட்டி போட்டு அவனோட காதலை சொன்னான், அது மாதிரி நீங்களும் முட்டி போட்டு வந்து உங்கள் காதலை சொல்லுங்க. முட்டி போட்டா? அவ கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. வந்துடுவா. அப்புறம் அன்னைக்கு வரல, ஆற்றுக்கு வர சொன்னால, ஏன் வரல? ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக வந்துடுவா. அப்புறம் அன்னைக்கு வரல, வருவாளா? 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 வந்துடுவாளா? வந்துடுவாளா? வான் போல வாழுற காதல் கிடைக்குமா? உன் கூட இருக்கிற சொர்க்கம் அமையுமா? புரியுதா? தேன் மூச்சு வீசுற காதல் பிடிக்குதா? மூச்சுல சுருள நரம்புல ஒன்னோடு ஒன்னா சேர்ந்து 2ஆக வாழுமே. மறந்தாலும் மனசுல தாங்கி மறுபிறவி காணுமே. மனசுல காதல பூட்ட முடியாதுங்க. பூட்டுன மனசுக்கு காதலே சாவிங்க. வாசம் வீசுற வாசம் புரியுதா? தேன் மூச்சு வீசுற காதல் பிடிக்குதா? வான் போல வாழுற காதல் கிடைக்குமா? உன் கூட இருக்கிற சொர்க்கம் அமையுமா? கிராமமோ நகரமோ வேற்று கிரகமோ எல்லா ஊரை, எல்லா தெருவை, எல்லா வீட்டை, ஏன் எல்லா மனசையும் அழகாக்குறது காதல் மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே அழகானது காதல் மட்டும்தான். வான் போல வாழுற காதல் கிடை